அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா? கிர்கி அப்படின்ற ஒரு நூல், இஹ்சான் அப்துல் குத்தூஸ். இது வந்து எகிப்திய எழுத்தாளர், அரபியில் எழுதப்பட்ட நூல். அதை ஜாகிர் ஹுசேன், முனைவர் ஜாகிர் ஹுசேன் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த இதிலேருந்து ஒரு சிறுகதையை வாசிக்கிறேன். வானுலகில் ஒரு மனிதர் இறந்து விட்டார். ஒருத்தர் செத்து போயிட்டார். அவர் இறந்ததை பற்றி யாருமே கவலைப்படலை. அங்கே இருக்கிறவங்க அவருடைய வாழ்க்கை பாதையில் எந்த ஒரு சுவடையும் விட்டு செல்லாமல் அவர் இறந்து போயிட்டார். ஒரு தெருவில் ஒரு நாய் குறைச்சா உடனே கூட்டம் கூடிடும். நாய்க்கு என்ன ஆச்சோ அப்படின்னு விசாரிப்பாங்க, பரிதாபப்படுவாங்க, ப்ளூ கிராஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க, தகவல் தெரிவிப்பாங்க. ஆனால் பாவம் அப்துல் முத்தஜல்லி, இதுதான் அவருடைய பேர், அப்துல் முத்தஜல்லி. அவருக்கு அந்த மாதிரி வருத்தப்படக்கூட யாரும் இல்லை. அவரை மாதிரியே இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களின் எண்ணிக்கை நாய்களின் எண்ணிக்கையை விட, கோவேறு கழுதைகளின் எண்ணிக்கையை விட அதிகம். அவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் ஏதோ ஒன்று போயிடுச்சுன்னா என்ன, குடியா முழுகிற போது அப்படின்னு யாரும் கவலைப்பட மாட்டாங்க, எதுக்கும் பெருசாக நிறுத்துக்கிற மாட்டாங்க. அப்துல் முத்தஜல்லியும் அப்படித்தான். எந்த சலனமும் இல்லாமல் இறந்து போனார். கடைசி காலம் வரை அமைதியாகவே வாழ்ந்தவர். துன்பம் துயரம் என்று எது வந்தாலும் எவரிடமும் சொல்ல மாட்டார், இறைவனிடம் உதவி கேட்க மாட்டார். தனது வலியை அமைதியாக விழுங்கி விடுவார். அப்படி இருந்தவர் தான் அந்த அப்துல் முத்தஜல்லி. அன்னைக்கு ஒரு நெஞ்சு வலி வந்திருக்கு. அந்த வழியில் கூட அவர் சாக போகிறோம்ன்றதுக்கு ஒன்றும் புரியாமல், இறைவா அப்படின்னு கூட கேட்காம இறந்து போயிட்டார். பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தான். அவர் இறந்து போய் உள்ளே கிடந்திருக்கிறாரு, ரொம்ப நாத்தமாக இருக்கே அப்படின்னு கதவை திறந்து தட்டி பார்த்துருக்காங்க. திறக்கிற என்னதும் உடச்சி உள்ளே பார்த்தா இவர் இறந்து போயிட்டாருன்னு வேகமாக கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. புதைச்ச இடத்துல அவர் பேர் எழுதி ஒரு அந்த கல் வெட்டு கூட வைக்கலை. அப்படி வச்சுருந்தா கூட அவர் பட்ட வேதனையில் அந்த பெயர் பலகை சொல்லியிருக்கும். ஆனால் அப்படி கூட வைக்கலை. இப்படித்தான் அப்துல் முத்தஜல்லி இறந்து போனார், அமைதியாக, எந்த சலனமும் இல்லாமல். ஆனால் வானுலகில் இவர் இந்த நிலைமையே தலைகீழ். அவர் வானுலகை நெருங்கும்போது பெரும் கூச்சல். அவரை வரவேற்று அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சத்தம் போடுறாங்க. இப்படி ஒரு சத்தத்தை அவர் இது வரைக்கும் வாழ்நாளில் கேட்டதே இல்லை. வானவர்களில் ஒரு பிரிவினர் மலர் கிரீடம்லாம் அவருக்கு சூட்டுறாங்க, இனிமையான பாடல் பாடி அவரை வரவேற்கிறாங்க. ரேடியோ நிலையங்களில் கூட நம்ம இவ்வளோ ஒரு இனிமையான பாட்டை கேட்டதில்லையே அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியலை. அவர் சொர்க்க மாளிகையில் அவருக்காக ஒரு அறையை செஞ்சு பட்டு மெத்தையெல்லாம் விரித்து அவருக்கு தூங்குறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வானவர்களில் இன்னொரு கூட்டம் இவருடைய இந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்க விருப்பம் இல்லை, அவங்க வரவேற்கவும் இல்லை. அவரை கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி கிசுகிசுத்துட்டு இவரை பார்க்காம திரும்பி போகிறாங்க. அப்போ என்ன ஒரே கூச்சல் குழப்பம்னு ஒரு சொர்க்கவாசி கேட்குறாரு, உங்களுக்கு தெரியாதா அப்துல் முத்தஜல்லி வந்துட்டாரு அப்படின்னா. அப்துல் முத்தஜல்லியா? யார் அவர் அப்துல் முத்தஜல்லி? இறை தூதர்கள், நல்லவர்கள், தியாகிகள் பட்டியலெல்லாம் அவர் பேரே இல்லையே அப்படின்றப்ப வானவர் சொல்கிறார், அவர் ஒரு மனிதர். நாங்கள் எல்லாருமே அவருடைய வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவரை பற்றி தான் இப்போ பெரிய சர்ச்சை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே நம்ம சொர்க்கத்தில் அவருக்கு சொர்க்கம் கிடைக்குமா இல்லை நரகம் கிடைக்குமான்னு அதுதான் வானவர்கள்லாம் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவர் இறை மறுப்பாளரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா இறை நம்பிக்கையாளரா? இல்லை. பாவங்களின் பட்டியல், அவர் பாவம்லாம் எதுவும் செய்யலைங்க. அப்போ சொர்க்கவாசி ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாரு, நன்மைகள் எதுவும் செஞ்சுருக்காரா? அதுக்கும் வானவர் சிரித்தபடி, இல்லை அவர் நன்மையும் செய்யலை. அப்புறம் அவருக்கு ஒரே குழப்பம், உலகத்தில் எப்படித்தான் அந்த ஆள் வாழ்ந்தாரு அப்படின்னப்போ மௌனமாக அப்படிங்கிறாங்க. மௌனத்திற்கு என்ன தீர்ப்பு? மௌனமாக அந்த ஆள் வாழ்ந்து முடிச்சிருக்கிறான். மௌனத்துக்கு என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க இங்கே? அதுக்கு தான் இவ்வளோ கூச்சல் குழப்பம் இங்கே எல்லாரும் விவாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான் இறைவன் நாளைக்கு நீதிமன்றத்தை கூட்ட சொல்லிட்டாரு. அங்கே அப்துல் முத்தஜல்லி ஆஜர்படுத்தப்படுவார். ஒரு வானவர் அவருக்கு ஆதரவாகவும் ஒரு வானவர் அவருக்கு எதிராகவும் வாதாட போகிறாங்க. நாளைக்கு பார்க்குறதுக்கு நம்ம எல்லாருக்கும் அனுமதி உண்டு அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை பார்க்குறதுக்குன்னு சொல்கிறார். மறுநாள் நீதிமன்றம் கூட்டப்படுகிறது. விசாரணை தொடங்கியது. இவர் அப்துல் முத்தஜல்லி நடுங்கிக்கிட்டு நிற்கிறார். அங்கே அவருடைய விவகாரத்தில் என்ன தீர்மானிக்க போகிறாங்கன்னு எதை பற்றியும் அவருக்கு தெரியாது. நீதிபதிகளை பார்க்குறதுக்காக தலையை உயர்த்துறார். திடீர்னு ஒரு வெளிச்சம், ஒளி. அதை பார்த்து தலையை தாழ்த்திக்கிட்டு அமைதியாக ஒன்றும் புரியாமல் நடுங்கிக்கிட்டு நிற்கிறார். இவருக்கு ஆதரவாக வாதிடுற வானவர் ஒரு மென்மையான குரலில் அவர் பேசுகிறாரு. ஒரு வயலின் இசை போல மென்மையாக இருக்குது. கணம் நீதிபதிகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த அப்துல் முத்தஜல்லி மௌனம் எனும் போரை போர்த்தி கொண்டு எல்லா துன்பங்களையும் சகித்து வாழ்ந்தவர் அப்படிங்கிறார்.
எதிர்த்தரப்பு வானவர் உடனே குறுக்கிட்டு அவரும் பேசுகிறார். அவர் குரலும் ரொம்ப மென்மையாக இருக்குது, ஒரு சாக்ஸோஃபோன் இசை மாதிரி ஒரு மென்மையாக இருக்குது. இது எதுக்கு உலகத்தில் பயன்படுத்துகிற இலக்கிய உண்மைகள்லாம் அப்படின்னு எழுத்தாளர் இங்கே குறுக்க வர்றார். இப்போ வானவர் ஆதரவாக பேசுகிற வானவர் வந்து இவருக்காக வாதம் பண்ணுறார். இறைத்தூதர் யாக்கூபை விட இவர் அதிகமான இன்னல்களை சந்திச்சிருக்கிறாரு, ஒரு தடவை கூட யார்கிட்டையும் போய் இவர் முறையிட்டதே இல்லை அப்படின்னதும் தலைமை நீதிபதிக்கு கோவம் வந்தது. குறுக்கிட்டுறாரு, கொஞ்சம் கண்டிப்பான குரல், தயவுசெய்து நடந்த விஷயங்களை சொல்லுங்கள், மற்றதெல்லாம் சொல்லாங்க அப்படின்னதும் உடனே அந்த வானவர் சிரித்தபடி, இவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். பால்குடி பருவம் முடிஞ்ச உடனே அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த மனைவி வந்து இவருடைய சித்தி வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க, சூடு வைப்பாங்க. இவருக்கு காஞ்ச ரொட்டியை கொடுத்துட்டு அவங்க கறியும் குனாஃபாவும் செஞ்சு அவங்க சாப்பிடுவாங்க. அப்புறமா ஒரு இரும்பு பட்டறையில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. வேலைக்கு சேர்த்து விட்டு இவர் வாங்கிட்டு வர சம்பளத்தை முழுவதும் அவங்க வாங்கிக்கிடுவாங்க. அவர் அப்பையும் எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசலை, வருத்தப்படலை, எதுவுமே சொல்ல மாட்டார் அப்பையும். அப்புறம் முத்தஜல்லி ஒரு நாள் கூட நம்மகிட்ட பிரார்த்தனை செஞ்சு நம்மகிட்டையும் உதவியே கேட்கல, இறைவன்கிட்டையும் யார்ட்டையுமே உதவியும் கேட்கல. அப்புறம் கொடுமைக்கார அப்பா ஒரு நாள் வந்து முத்தஜல்லியை வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாரு. பசியில் வெளியில் நடந்து போகிறாரு, குளிர் வேற, குளிரில் பசியில் நடந்தே போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து இடிச்சிடுது. இடித்தப்போ அந்த காருக்காரரே இவரை தூக்கிட்டு போய் அவருடைய பட்டறையில் வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. அங்கே வந்து அவர் ஒரு இவர் எல்லா வேலையும் அவர் வாங்குறாரு, வைத்தியம் பார்த்து எல்லாம் சரி பண்ண பிறகு வேலை வாங்குறாரு. அங்கே வேலை பார்க்குற ஒரு பெண்ணையே இவருக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு. அந்த பெண் ஒரு நாள் கூட இவர் கூட படுத்ததில்லை. அடுத்த 5 மாதங்களில் அவள் கர்ப்பமாயிட்டா. கருவில் வளரும் குழந்தைக்கு இவர் தான் அப்பா அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. அப்போதும் அவர் எதுவும் பேசலை. சூட்சுமம் தான் என்ன என்று மனம் நொந்து அப்பையும் நம்மகிட்ட பிரார்த்தனை கூட பண்ணலை. அதனால் ஒரு நாள் ஒரு காரணம் இல்லாமல் முதலாளி இவரை அடித்து விரட்டி விட்டார், அவரை துரத்தி விட்டார். இவ்வளோ வருடங்கள் வேலை செஞ்சதற்கு முதலாளி ஒரு பைசா கூட கொடுக்கல. மனைவியும் கைவிட்டு ஓடிட்டா. அவர் அந்த குழந்தை, சின்ன குழந்தைய மட்டும் இவர் வச்சுக்கிட்டு காலம் கழிச்சார். யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டு கொள்ளாமல், சம்பளத்தை பற்றியும் கவலைப்படாமல் வேலை செஞ்சு வாழ்க்கையை ஓட்டினார். அதற்கு பிறகு அவருக்கு விழிப்புணர்வு ஏற்படலை. கணம் நீதிபதிகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இவ்வளவு நடந்த பிறகும் இந்த விழிப்புணர்வும் ஏற்படலை. அந்த பையனை வளர்த்துக்கிட்டே வந்தார். 15 வயசாகும்போது அந்த பையனும் இவங்க வளர்ந்து வந்த பாலடைஞ்ச குடிசையிலேருந்து விரட்டி விட்டான் முத்தஜல்லியை. அப்போதும் அவர் எந்த எதிர்ப்பையும் காட்டலை. தான் வளர்த்த அந்த பையனின் விருப்பத்திற்கு எதிராக தடையாக அவர் இருக்க விரும்பலை. எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார். அதனால் அவருக்கு ஆசை, சுயபுத்தி, வருத்தம், எதிர்ப்பு எதுவுமே கிடையாது. இப்படிங்கமே எதிர்த்தரப்பு வானவர் குறுக்க பூந்து, கணம் நீதிபதிகளே, இவர் வாழ்க்கையில் இப்படி சம்பவங்கள்லாம் நான் எதிர்க்கவில்லை. இவர் சொல்கிற சம்பவங்களெல்லாம் நான் எதிர்க்கவில்லை, அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அதே விஷயங்கள் தான், இந்த நிகழ்வுகள் எல்லாமே இவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கின்றன. இறைவன் இவருக்கு அறிவை கொடுத்துருக்கிறார், பேசுறதுக்கு குரலை கொடுத்துருக்கிறார். இவரை சுற்றி ஒரு சமூக மக்கள் இருந்திருக்கிறாங்க. இவருக்கு முதல்ல எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்கலாம், இவர் அறிவை வச்சு மற்றவங்கள்ட்ட பேசியிருக்கலாம், சமூகத்தின் ஆதரவை திரட்டியிருக்கலாம். எதுவுமே செய்யாமல் இவர் வந்து வீணடிச்சிருக்கிறாரு. சிந்தித்து முடிவு எடுக்கவே இல்லை. அவங்க உதவியை கேட்டிருக்கலாம், அதையும் பண்ணல. இறுதியாக இறைவன்கிட்டையாவது உதவி கேட்டிருக்கலாம், அதையும் அவர் செய்யலை. அந்த முத்தஜல்லி இறைவன் வழங்கிய எல்லா வாய்ப்புகளையும் வீணாக்கி இருக்கிறாரு. குரல், அறிவு, சமூக ஆற்றல் அத்தனையும் பாழாக்கி இருக்கிறாரு. அதனால் இவருக்கு நரகம்தான் கொடுக்கணும், இறைவனுக்கு இவர் சவாலாகவே இருந்திருக்கிறாரு அப்படின்னு இவர் எதிர்த்தரப்பு வானவர் சொல்கிறார். அப்போ இறைவனின் சக்தியை மனிதன் பயன்படுத்த தவறுவது மாபெரும் குற்றம், இறை மறுப்பதற்கு சமமானதாகும் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிடுறாரு. சத்தமாக இருந்தது எல்லாம் ஓய்ந்து விட்டது. ஒளியால் ஜொலித்து கொண்டிருந்த அந்த நீதிமன்றத்தில் ஒரு வித பயம் கலந்த அமைதி. அப்துல் முத்தஜல்லி இது என்ன நடக்குதுன்னே புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்கெல்லாம் தன்னை பற்றி தான் விவாதம் பண்ணுறாங்கன்னு அவருக்கு மனசுக்கு தோன்றினாலும் கூட பெரிதாக அவருக்கு ஒன்றும் புரியலை. அப்போ தலைமை நீதிபதி பேசுகிற குரல் கேட்குது. அப்துல் முத்தஜல்லி அவர் பதில் சொல்லலை. தனக்குலேருந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. மறுபடி அப்துல் முத்தஜல்லி தலையை உயர்த்தி பார் அப்படின்னு தான் தலையை உயர்த்தி பார்க்குறாரு. இப்போது அவர் கண்களில் பேரொளி. நீதிபதி குரலை கவனமாக கேட்குறாரு. உனக்கு சொர்க்கம் கிடைப்பதா இருந்தால் என்ன கேட்பாய்? உன் ஆசை என்ன? சொல், பயப்படாமல் சொல் அப்படின்னதும் அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யோசிச்சுட்டு என்னன்னாலும் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. கேள் நீதிபதி ஆர்வம் ஊட்டுறாரு.
என்ன வேணாலும் கேளு, உன் விருப்பம் உன் கையில் தான் இருக்கிறது அப்படின்றாங்க எல்லாரும். உண்மையாவா? அவருக்கு ஆதரவான மாணவர்கள் எல்லாம் ஆமாம் ஆமாம் கேளு, நீ உனக்கு வேணுங்கிறத கேளு, உன் கையில் தான் இருக்கும் உன்னுடைய இதெல்லாம் அப்படின்னதும் முதல் முறையாக அவருக்கு ஒரு சந்தோஷம். முதல் முறையாக உனக்கு என்னன்னாலும் கேளு, உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு எல்லாரும் பேசுகிறாங்க. இவருக்காக ஒரு குரல் கேட்குதுன்றப்ப அவருக்கு சந்தோஷம் வருது. நாக்கில் எச்சி ஊறுது அவருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு பிளேட் எண்ணெய் கலந்த பீன்ஸு, ஒரே ஒரு ரொட்டி துண்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இல்லை 2 ரொட்டி துண்டு அப்படின்னு கேட்குறாரு. நீதிமன்றம் முழுவதும் ஒருவித பயம், பெரிய நிசப்தம். யாருமே இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு ஆதரவாக பேசின வானவர்கள் வாதாடினாங்களே, அவங்க கூட வெக்கத்தால் தலை குடிஞ்சுறாங்க. இப்படி ஒரு படைப்பை இறைவன் பூமியில் படைச்சிருக்கானேன்னு நினச்சி வாயடைச்சு போனாங்க. அவருக்காக வாதாடின வானவர் வந்து இப்படிப்பட்டவனுக்கு நம்ம வாதாடணும் அப்படின்னு நொந்து போய் முகத்தை திருப்பிக்கிறார். எதிர்த்தரப்பு வானவருக்கு ஒரே சந்தோஷம். பார்த்தீங்களா, நம்மளுக்கு என்ன கேட்கணும்னு கூட தெரியும், இப்படி இருக்கிறானே இவன் அப்படின்றப்ப முத்தஜல்லிக்கு இப்போ என்னடா எல்லாரும் அமைதியாக இருக்காங்களே அப்படின்றப்ப நம்ம ஏதோ அதிகமாக கேட்டுட்டோமோ அப்படின்ட்டு நீதிபதிகள்லாம் அங்கே ஒருத்தர் பார்க்குறாரு. ரகசியமாக அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க நீதிபதிகள். அப்போ தலைமை நீதிபதி சொல்கிறார், வேறு வழி இல்லை, சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படிங்கிறார். மற்றொரு நீதிபதி, என்ன காரணம் சொல்கிறது, கருணை அடிப்படையில் அனுப்பிடுவோம் எவனை அப்படிங்கிறார் அந்த நீதிபதி. அப்துல் முத்தஜல்லி சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அவருக்கு ஆதரவான மாணவர்களின் முகங்களில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. பாட்டு பாடி தீர்ப்பை அவர்கள் கொண்டாடவில்லை. அப்துல் முத்தஜல்லி சொர்க்கம் சென்றார். அதுதான் அவருக்கு உண்மையான அஞ்சலியாக இருந்திருக்கும் அப்படின்னு கதை முடியுது. ஒரு மனுஷன் எவ்வளோ ஒரு அப்பாவியாக எந்த விஷயத்துக்கும் எதிர்பார்க்காம தன்னுடைய சுய வெறுப்பு எதையுமே வெளிப்படுத்தாமல் வாழ்ந்து முடிந்த ஒரு மனிதன் அப்படின்னு இந்த கதையை சொல்லி இது நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். ரொம்ப அப்பாவியா பிராணியா யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத ஒரு சில கதாபாத்திரங்கள் நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம்ல, அப்படி யாரையாவது நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சிறுகதை இது. கடைசியில் அவர் ரொம்ப கேட்டுட்டோமோ அப்படின்னு கேட்குறப்ப எனக்கே கொஞ்சம் கலங்கிருச்சு. ரெட்டு துண்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுட்டோமோ அப்படின்னு நினைப்பார். கிர்கி அப்படின்ற நூல் இஹ்சான் அப்துல் குத்தூஸ் எழுதிய நூலை அரபியிலிருந்து தமிழில் ஜாகிர் ஹுசேன் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இன்று இந்த சிறுகதை உங்களோட வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.